பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் கடையில இல்லாத நேரத்துல தங்கமயிலோட அப்பா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பழனி வந்து, என்னன்னே என்ன எடுத்துக்கிட்டு இருக்கிய? என்ன பழனி, என்னத்த எடுத்துட்டாங்க? வீட்டுக்கு பாக்கியம் சில ஜாமான் கேட்டுச்சு. என்னன்னே இப்பதானே எடுத்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே வீட்டுல மளிகை ஜாமான் தீர்ந்து போச்சு. மறுபடியும் இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்குறிய? இங்க பாரு தம்பி, சும்மா கண்ணு வைக்காத. அவ்வளவு பெரிய மூட்டையெல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போகல. சும்மா சின்ன சின்ன சாமான்க தான், வீட்டு சமையலுக்கு தேவையானது. சும்மா இதெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காத. நான் சம்மந்திக்கிட்ட நேரடியா பேசிக்கிறேன். நீ யாரு இந்த கடையில கேள்வி கேட்கறதுக்கு? பாண்டியன் சம்மந்திக்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்ப்பா அப்படின்னு பழனியோட வாய் அடைச்சிடுறாரு. பழனியும், சரி விடு, இந்த ஆளை நான் என்னத்த சொல்ல போக, மச்சாங்கிட்ட என்னன்னு தான் கணக்கு சொல்றது? எடுத்துட்டு போற ஜாமானுக்கு பில்ல போட்டுட்டு போயான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, உத்தேசமா ஒரு கணக்கு எழுதி வைக்கிறேன் அப்படின்னு பழனி கணக்கு எழுதி வைக்கிறாரு. பாண்டியன் யாரையோ ஒருத்தரை பாக்கணும்னு சொல்லிட்டு தங்கமயில் அப்பா வீடு இருக்கிற அந்த வழியில போறாரு. போகும்போது தங்கமயில் வீட்டு வாசல்ல ஒரு டேபிள போட்டு தங்கமயிலோட அம்மா ஜாமான்கள் எல்லாம் வச்சு மளிகை கடை மாதிரி வியாபாரம் பண்றாங்க. 2-3 பொம்பளைங்க எல்லாம் வந்து வாங்கிட்டும் போறாங்க. பாண்டியன் இத தூரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்காரு. தங்கமயில் அம்மா கிட்ட ஒரு அம்மா வந்து கேக்குது, என்னக்கா நீ இம்புட்டு விலை வச்சு விக்கிற? மளிகை கடையில போனா கூட விலை கம்மியாத்தான் இருக்கும், எப்படி 2 ரூபா 3 ரூபா அதிகமா இருக்குதுக்கா அப்படின்னு வேறம் பேசி வியாபாரம் பண்ணும்போது பாண்டியன் கவனிக்கிறாரு. இதுல தங்கமயில் அம்மா சொல்றாங்க, ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? மளிகை ஜாமான் என்ன உனக்கு ஓசியில வருதுன்னு நினைச்சியா? பெரிய மளிகை கடைக்காரன்லாம் மொத்தமா வாங்குறவங்க. அங்க விக்கிற விலைய விட 2 ரூபா குறைச்சுதான் நாங்க குடுக்கறோமே. வாயை மூடிட்டு வாங்கிட்டு போவீங்களா? என்னமோ இம்புட்டு பேச்சு பேசுறீங்க அப்படின்னு தங்கமயில் அம்மா வந்து வாங்குற கஸ்டமரை திட்டிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் அந்த இடத்துல போய் நின்னு பாக்குறாரு. என்ன சம்பந்தி, வியாபாரம் பண்றீங்களா? அட என்ன சம்பந்தி, நீங்க வியாபாரத்துல வர்ற கஸ்டமரை எப்பவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி பேசக்கூடாது. பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு இந்த யோசனையும். யாரு இந்த யோசனைய பண்ணினது அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. தங்கமயிலோட அம்மா, இல்ல சம்பந்தி, அது வந்து சும்மா நான் தான் வீட்டுல சும்மா இருக்கேன்ல, வியாபாரம் பண்ணலாம், அவர் கடையில இருந்து கத்துக்கிட்டு வர மாதிரி நானும், ஐயோ ஏதோ வளர்றேன் சம்பந்தி, சும்மா ஏதோ வீட்டுல இருக்கிறதுக்காக வியாபாரம் பண்றேன் சம்பந்தி. சரி சரி, நடத்துங்க, நல்ல யோசனை தான் அப்படின்னு பாண்டியன் பாராட்டிட்டு கிளம்பிடுறாரு. தங்கமயில் அம்மா, ஐயோ இந்த மனுஷன் இங்க வந்தாரு, இப்படி வருவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதே. நல்ல வேலை, எதையும் இந்த ஆளு புரிஞ்சுக்கிறல போல இருக்கு. ஏதோ நினைச்சுக்கிட்டு பாராட்டிட்டு போயிட்டாரு. சந்தோஷம். எப்பா, இப்படித்தான் ஒரு வாரமா வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆளு இவர் கடையில இருந்துதான் ஜாமான தூக்கிட்டு வர்றாருன்னு இவருக்கு தெரியாது போல இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம் தான். நம்ம பொழப்பு எப்படி நல்லா ஓடணும் அப்படின்னு தங்கமயில் அம்மா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் கடைக்கு போகும்போது பழனி எழுதி வச்ச லிஸ்ட் எடுத்து பாக்குறாரு. என்னடா இதுல என்னடா லிஸ்ட் எழுதி இருக்கு? மச்சான், இல்ல மச்சான், அது வந்து தங்கமயில் அப்பா வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் எடுத்துட்டு போனாரு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியும் பெரிய மூட்டை ஒண்ணு தூக்கிட்டு போனாரு, அதையும் எழுதக்கூடாதுட்டாரு. என்ன எடுத்துட்டு போனாருன்னு தெரியல. இந்த தடவை ஏதோ என் கண்ணால பார்த்ததுல அரைகுறையா எழுதி வச்சிருக்கேன் மச்சான், பாதிதான் எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு பழனி சொன்னோன்ன, டேய் என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? பாதி எழுதுனேன்ற, இதுவே 5000க்கு மேல வருமே. அப்போ முழுசா எழுதுறதுன்னா 80 ரூபாய்க்குடா வரும். ஏண்டா 80 ரூபாய்க்கா வீட்டுக்கு ஜாமான் எடுத்துட்டு போறாரு? நம்ம வீட்டுக்கு இம்புட்டு எடுத்துட்டு போக மாட்டோமேடா. என்னடா இந்த மனுஷன் கணக்கும் எழுதாம காசும் கொடுக்காம வீட்டுக்கு தேவையான பொருளை மளிகை கடையில இருந்து எடுத்துட்டு போறது? இதானே யோசிச்சேன். சரக்கு வாங்குறேன், காலியாயிடுது, ஆனா கல்லால காசு வர மாட்டேங்குது. என்னடா கணக்குன்னு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பாண்டியன் கிட்ட வேற ஒரு கடைக்காரர் வந்து, பாண்டியா, இந்த அங்க இருக்க மளிகை கடைய வித்துறலான்னு பாக்குறேன், நீ வாங்கிக்கிறியா? நாங்க குடும்பத்தோட ஊருக்கு போகலான்னு இருக்கிறோம், கடையை வித்துட்டு தான் போகணும். நீ ஏற்கனவே மளிகை கடை தானே நடத்துற, அத உங்க குடும்பத்துல யாருக்காவது வாங்கிக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, என்னன்னே சொல்றீங்க? இந்த ஒரு கடையை நடத்துறதுக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. இந்த பழனி இன்னும் 2 பேர்லாம் இருக்க கண்டு கடை நடந்துகிட்டு இருக்கு. நான் எப்படின்னு இந்த உன் சம்மந்தி இருக்கார்ல, அவர்கிட்ட வேணா கேளுவேன் அப்படின்னு வந்தவர் சொல்லும் போது பாண்டியனும், என்ன சம்மந்தி நீங்க வாங்கிக்கிறீங்களா? நான் கூட உங்க வீட்டுல பார்த்தேன், வாசல்ல வச்சு டேபிள் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க ஒரு மளிகை கடை வாங்கி நடத்தலாம்ல? இல்ல சம்மந்தி, அதுக்கெல்லாம் முதலீடு வேணும், கடைக்கு காசு கொடுக்கணும்ல, சில பல லட்சங்கள் ஆகும், அவ்வளவு தொகையெல்லாம் நம்மள்ட்ட இல்ல சம்மந்தி. பரவாயில்ல, நான் இப்படியே இந்த கடையில வேலை பாத்துக்கிறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு தங்கமயில் அப்பா வேணான்னு சொல்லிடுறாரு. பழனியும் சரவணனும் முணங்குறாங்க. அதானே, இங்க இருந்து ஜாமானையும் பணத்தையும் ஆட்டைய போட்டுக்கிட்டு போறதுக்கு தானே இவருக்கு பிடிக்கும். உட்காந்து கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு இவருக்கு பிடிக்காதுல்ல,
அப்படின்னு சரவணன் முணங்குறான். பாண்டியன் காதுல இது எல்லாமே விழுகத்தான் செய்யுது. மறுநாளும் தங்கமயில் அப்பா ஒரு மூட்டை தூக்கிட்டு போறாரு. பழனி கேக்குறாரு, என்னன்னே நேத்துதான் ஒரு மூட்டை தூக்குனீங்க, இன்னைக்கும் தூக்குறீங்க? ஏ பழனி சும்மா இருப்பா, இது துணி துவைக்கிற சோப்பு, இந்த 2 பருப்பு அவ்வளவுதான் எடுத்தேன், ரொம்ப ஒண்ணும் எடுக்கல. என்னன்னு தினம் எடுக்கிறீங்க, கணக்கும் எழுத மாட்டீங்க, பில்லு போட மாட்டீங்க. நான் மச்சானுக்கு கணக்கு சொல்ல வேண்டாமா? கடைசி என் மேலதான் கோவிப்பாரு. இங்க இருப்பா, இது ஒண்ணு உன் கடை இல்ல, நான் அன்னைக்கே சொன்னதுதான், என் சம்பந்தியோட கடை. நீ யாரு கேள்வி கேட்க? சும்மா பாண்டியன் சம்பந்தி வீட்டுல வந்து ஒண்டிக்கிட்டு ஓசி கஞ்சி குடிக்கிறது பத்தாதுன்னு கடையில வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாணிக்கம் பழனிய திட்டுறாரு. பழனி வார்த்தைய பேச முடியாம கண்ணெல்லாம் கலங்கி போய், என்னென்ன இப்படிலாம் பேசுறீங்க, இது என் அக்கா வீட்டு கடை, என்ன பார்த்து இப்படி கேள்வி கேக்குறீங்க அப்படின்னு அழுதுகிட்டே பேசும்போது பாண்டியன் உள்ள வராரு. என்னது இது பஞ்சாயத்து? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? பழனி என் மச்சான், என் புள்ள மாதிரி, அவனை பார்த்து இந்த கடையில உனக்கு என்ன உரிமைன்னு கேக்குறீங்க? நேத்து ஒரு மூட்டை தூக்கிட்டு போனீங்கன்னு அவன் சொல்லி கணக்கு எழுதி வச்சிருக்கேன், இன்னைக்கு ஒரு மூட்டை தூக்கிட்டு போறீங்க, என்ன கணக்கு இதெல்லாம்? ஏய் தங்கமேலு, நீ என்னம்மா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிற? உங்க அப்பா பழனிய திட்டுறாரு, நீ வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு தங்கமயிலையும் பாண்டியன் கேள்வி கேக்குற. இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, பழனி சித்தப்பா சும்மா தேவையில்லாம பேசுறாரு, அப்பா நியாயமா தான் பேசுறாரு மாமா அப்படின்னு தங்கமயிலும் அவங்க அப்பாக்கு ஜாலரா அடிக்கிறாங்க. ஏய் பழனி, அந்த மூட்டை வாங்கடா, கொட்டி பாரு என்னென்ன இருக்குன்னு அப்படின்னு பாண்டியன் சொன்ன உடனே தங்கமயிலப்பா, சம்மந்தி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க சம்மந்தி அப்படின்னு மழுப்புறாரு. டேய் புடுங்கடா சரவணா, உன் மாமனாரெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே சரவணனும் பழனியும் மாணிக்கத்துக்கிட்ட இருக்க மூட்டையை வாங்கி கொட்டி பாக்குறாங்க. முந்திரி பாதாம் அப்படின்னு விலை வசதியான பொருட்கள் எல்லாம் பெரிய மூட்டையா கட்டி எடுத்துக்கிட்டு போறாரு. டேய் இதுக்கெல்லாம் லிஸ்ட் போடு, கணக்கு எழுதி எவ்வளவு வருதுன்னு. நேத்தே 5000 ரூபாய்க்கு கணக்கு இருக்கு, என்ன சம்பந்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிய? இதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க? இல்ல பாயாசம் வைக்கிறதுக்குன்னு கேட்டிருந்துச்சு பாக்கியம், அதுக்குதான் எடுத்தேன். பாயாசம் வைக்கிறதுக்கு 10 பாக்கெட்டு முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் எடுப்பீங்களா? உங்க வீட்டுல இப்படிதான் போட்டு பாயாசம் வைப்பீங்களா அப்படின்னு சரவணனும் கோவத்தோட கேட்கும்போது, என்ன மாப்பிள்ள நீங்க இப்படிலாம் கோச்சுட்டு இருக்கியா, விடுங்க அப்படின்னு மாணிக்கம் மழுப்புறாரு. பாண்டியன் சொல்றாரு, நல்லா புரிஞ்சு போச்சு, டேய் 4 பேர் கிளம்பி வாங்க, ஏ தங்கமயில் வாமா அப்படின்னு வேகமா மாணிக்கத்தை கூட்டிக்கிட்டு மாணிக்கத்தோட வீட்டுக்கு போறாரு. தங்கமயில் சொல்றாங்க, மாமா இல்ல மாமா, வேணாம் மாமா, பேசாம வாமா. தங்கமயில் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னா தங்கமயிலோட அம்மா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏக்கா முந்திரி பருப்பு கேட்டனே வந்துருச்சாக்கா? ஏ சும்மா இருடி, 1/2 மணி நேரத்துல வந்துரும், சொல்லி இருக்கேன் அந்த மனுஷன்ட்ட, கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவாரு, 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து இங்கே வாங்கிக்கா, விலை குறைச்சு தர்றேன் அப்படின்னு தங்கமயில் அம்மா சொல்றாங்க. தருவீங்க, விலை குறைச்சு எப்படி தரமாட்டீங்க? முதல் போட்டு பொருளை வாங்கி வச்சு வியாபாரம் பண்றவன் ஒருத்தன் அங்க இருந்து திருடிட்டு வந்து இங்க நீங்க விலை குறைச்சு வியாபாரம் பண்றீங்களோ? இதெல்லாம் ஒரு பொழப்பா? உங்களை நம்பி கடைக்குள்ள விட்டது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. சரவண எடுத்து சொன்ன, வேணாம்ப்பா இவரை கடைக்குள்ள வேலைக்கு சேர்க்காதீங்கன்னு. கடையில வேலை தானே செய்ய போறாரு, என்ன செஞ்சிருவாருன்னு நினைச்சேன், என் தலையில மிளகா அரைக்கலாம்னு நினைச்சிட்டீங்கல்ல. நீங்கெல்லாம் ஒரு சம்பந்தி, என் கடையில இருந்து பொருளை திருடிட்டு வந்து நீங்க இப்படி தனியா ஒரு கடை நடத்துறீங்க. நான் அன்னைக்கு பாக்கும்போது பொருள் கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு மூட்டை மூட்டையா நிரம்பி போயிருக்கு. என் கடைய மொத்தமா கொள்ள அடிச்சுட்டு வரீங்க, கல்லால இருந்தும் பணத்தை திருடுறீங்க. நீங்க என்ன மனுஷன்கையா? இதுல பழிய தூக்கி பழனி மேல போடுறீங்க. பழனி யாரு நீ கேள்வி கேக்குறதுக்கு? சோத்துக்கு ஒண்டிக்கிட்டு இருக்கேன்னு. யோ அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், என் வீட்டு பையன் என் வீட்டுல சாப்பிடுறான். யோ நீ என் வீட்டுல இருந்து திருடி திங்குறியே, உனக்கெல்லாம் சோறு உடம்புல ஒட்டுமா? பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டுல இருந்து பொருளை திருடி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிய, நீலா மனுஷனா ஐயா? இன்னும் பாண்டியன் வாய்க்கு வந்தபடி திட்டார். டே சரவணா, பொருள் ஃபுல்லா அழுறா அப்படின்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டுறாங்க. தங்கமயில அழுதுகிட்டே இருக்கு. ஏ தங்கமயிலே, உங்க அப்பா அம்மா எல்லாம் தெரிஞ்சு திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சு நீயும் சேர்ந்து டிராமா பண்றல, பழனி மேல பழி போடுறீங்க. இதுக்கெல்லாம் நீ தான் ஈடுகட்டி ஆகணும். உங்க அப்பா என் கடையில இருந்து திருடுன காசு, என் கடையில இருந்து உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த மளிகை ஜாமா, என் கடையில இருந்து திருடிட்டு வந்து நீங்க வியாபாரம் பண்ண இந்த பொருள்களுக்கான காசு எல்லாத்தையும் நீ தான் தரணும், இல்லையா? டே சரவணா, தங்கமயிலோட நகை இருக்குல்ல, அதை எடுத்து வித்துட்டு எனக்கு செட்டில் பண்றா கடைக்கு அப்படின்னு சொன்ன உடனே தங்கமயில, வேணாமாமா அதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படின்னு தங்கமயில கதறாங்க. நேரா பாண்டியன் வீட்டுக்கு போனவன, டே சரவணா தங்கமயிலோட நகையெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து வந்து பாக்கும்போது எல்லாமே கவரிங் நகைன்னு தெரிஞ்சு போகுது. ஓ இதுவும் ஏமாத்து வேலையா? அப்பா இது மட்டும் இல்லப்பா, இன்னும் நிறைய ஏமாத்து வேலை இவங்க பாத்துருக்காங்க, இதுக்கு நான் சந்தேகப்படுறேன்னு என் மேல பழிய தூக்கி போட்டு
இந்த பிரச்சனையெல்லாம் வெளியில வரக்கூடாதுன்னு பூசி மொழிகி அழுது டிராமா பண்றாப்பா இவ அப்படின்னு சரவணனும் சொல்றாங்க. கோமதி வந்து தங்கமயில் கணத்துல ஓங்கி ஒரு அறை விட்டு வீட்டை விட்டு வெளில போடி. எவ்வளவு பொய்! இத்தனை பொய்யையும் தாங்கிக்கிட்டு உன்னை இந்த வீட்டுல வச்சு தங்கமா பார்த்து பார்த்து உன்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல இருந்து திருடிக்கிட்டு போய் நீங்க வியாபாரம் பண்ணுவீங்களா? இப்படி ஒரு சம்பந்தியை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு கோமதி திட்டுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.